ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவை பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். ஒரு கப்பு ஃபுல்லாக சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பை தான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த கப்பையே எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஒரே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க. ரவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சிறுபருப்பு எடுக்கிறதா இருந்தாலும் சரி. இப்போ பருப்பை முதல்ல ஒரு 2-3 டைம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். கழுவின பருப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சிறுபருப்பை கழுவி இருக்கிறதுனால அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். லைட்டாக வாசனை வரணும். இப்போ நல்லாவே வாசனை வந்துருச்சு. இப்போ பருப்பு பாருங்கள், உதிரி உதிரியாக வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம சிறுபருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் வந்தாச்சு, நான் கீழே இறக்கிட்டேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு பருப்புனா 2 கப்பு ரவை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க. ரவையினுடைய நிறம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். உதிரி உதிரியாக மணல் மாதிரி இருக்கணும். இப்போ வறுபட்டுடுச்சு, நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சு 2 கப்பு ரவை எடுத்தோம். 6 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி சூடுபடுத்தி கீழே இறக்கி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சுக்கிங்க ஸ்டவ்வை. இப்போ ரவையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம பருப்போடு சேர்த்து ரவையை மிக்ஸ் பண்ணுறப்ப ரவை அந்த அளவுக்கு கட்டிப்படாது. ஒருத்தவங்க தண்ணி ஊற்றுங்க, ஒருத்தவங்க கிண்டுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே சிம்மில் வச்சு நம்ம அப்படி ஒன்றா கலக்கிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது. இப்போ ரவை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொங்கல் பதக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பொங்கல் தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதிகபட்சமாக 100-150 கிராம் அளவுக்கு கூட சேர்க்கலாம். பாதி ஆயில் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இதை எல்லாத்தையும் தாளித்து பொங்கல் கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க ரவை பொங்கல். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இது கூட முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய்லாம் கூட. இப்போ சூப்பரான ரவை பொங்கல் ரெடி. கூட ஒயிட் சட்னி வச்சுருக்கேன். சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய்.